அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமிப்பாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மழை டைம் வந்தாலே இந்த க்ளவுட் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து தங்குறது மாதிரியும், அதில் வந்துட்டு அப்படியே அருவி மாதிரி கொட்டுறது மாதிரியும், அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஷார்ட்ஸில் வந்துட்டு நிறைய இருக்குது. விசிட் பண்ணுங்கள், சரியா? வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அழகாக இருக்கும். அந்த பார்க்குறதுக்கே அது 1000 கண் வேணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அழகில் வந்துட்டு ஆபத்துகள் இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பாறைகளை வந்துட்டு மலையெல்லாம் உடச்சி அதை குடஞ்சி பாறைகளை எல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த இடம் வந்துட்டு நல்ல பள்ளமாக எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு அது அந்த பகுதிகளில் நான் அதிகமாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டோம். நேரமே வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்லேயே இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மலையிலேருந்து தான் புல் வந்துட்டு எடுப்பாங்க. அந்த குடில் கட்டக்கூடிய புல், கிறிஸ்மஸ் குடில் கட்டுவாங்க எல்லாம், அந்த குடில் கட்டக்கூடிய புல் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து தான் எடுப்பாங்களாம். இப்போ வந்துட்டு எடுக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது. ஆனால் நவம்பர் எண்ட் ஆகியாச்சு. இருந்தாலும் அந்த வரிசையில் எங்கேயுமே ஒரு கட்டு புல்லை கூட நான் இன்னும் கண்ணில் காணலை. ஆனால் அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போது அது டிசம்பர் வரும்போது தான் தெரியும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. கண்டிப்பாக அந்த சைடெல்லாம் இருக்கக்கூடியவங்க, அந்த சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஓகேவா? தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறிட்டு கொல்லங்கோடுக்குன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து கிளம்புங்க, சரியா? கிளம்பும்போது நல்ல மழை டைமாக பார்த்து கிளம்புங்க. கிளம்பும்போது இந்த மாதிரியான அழகான வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும், சரியா? நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்கொள்ளா காட்சியிலே இது ஒன்றா இருக்குது. மழை டைம் தான், சரியா? மழை டைம் அந்த மேக மூட்டம் வந்துட்டு வந்து இறங்குறது மாதிரியும், அதில் வந்துட்டு அருவி மாதிரி கொட்டுறது மாதிரியும் நிறைய இயற்கையான காட்சிகள் நிறைய நமக்கு அப்படியே வர்ணித்து எடுக்கலாம், சரியா? இந்த இயற்கையை வச்சு அழகாக ஒரு கவிதை மேக் பண்ணாலும் நல்லா பண்ணலாம். இந்த இடத்துல சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. நான் அடிக்கடி வந்துட்டு நம்மளோட ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் எல்லாத்துலேயும் நேற்றுக்கு லைவும் போட்டு விட்டேன். எதுக்குன்னா அதை பார்க்குறதுக்கு, லைவாக பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10-15 மினிட்டில் தான் ஒரு லைவையும் போட்டு விட்டேன். அந்த ட்ராவலிங் அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக நம்மளோட சேனல் பேஜை விசிட் பண்ணுங்கள். நன்றி.